ஹாய் ஹலோ, நான் உங்கள் டைம் பாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது நம்ம ஊர்களில் ரொம்பவும் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய வஞ்சர மீன், இப்போ நாங்கள் தொழில் பண்ணுற ஓமன் நாட்டில் இந்த வஞ்சர மீன் சுத்தமாக விற்கவே விற்காதுன்றது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இந்த நாட்டில் இந்த வஞ்சர மீனை பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மீன் இங்கே விற்கவே மாட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மீனுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மீனை தண்ணியில் தூக்கி போடுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே இப்போது நாங்கள் இந்த மீனை கீறி கருவாடுக்கு போட போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மீனை கருவாடு போடுறீங்க, சமைச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த மீனை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிட்டதுனால இந்த மீன் திகட்டியே போயிடுச்சு எங்களுக்கு. அதனால தான் இப்போ வேறு வழி இல்லாமல் தண்ணியில் தூக்கி போட முடியாமல் இப்போ இந்த மீனை நாங்கள் கீறி காய போடுறோம். நம்ம ஊர்களில் இந்த மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள், இந்த மீனுக்கு வேல்யூவே இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏன் எங்களுக்கு இவ்வளோ வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டில் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு போடுற எஃபர்ட் இருக்குது, அது ரொம்ப பெருசு. மற்ற மீனுங்களை மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. ரொம்ப எஃபர்ட்டு போட்டு தான் இந்த மீனையே பிடிக்க முடியும். அதனால் இங்கே ஈஸியாக கிடைக்கிது, கிடைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக இருந்த மீனெல்லாம் கீறியாச்சு. அதை வந்துட்டு இப்போ ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு சூப்பராக கழுவி அதை காய வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். கருவாட்டுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாகவே இந்த வஞ்சர மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கருவாடுலாம் இன்னமும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் இந்த வஞ்சர மீனாகவும் சரி கருவாடாகவும் சரி நீங்கள் வெளியில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அப்புறம் நம்ம டைம் பாஸ் சேனலில் இப்போ தான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் என்ன நிறைய குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த மீனை பற்றின ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன். வெளிநாடுகள்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ மீன்லையும் கருவாடு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு மீன் கிடைக்காதப்போ இந்த கருவாடை வச்ச குழம்பு, கிரேவி, அதுக்கப்புறம் இதுலேயே நிறைய சைடிஷ் செஞ்சு சாப்பிடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 வீக்லேயே சூப்பராக கருவாடு ரெடி ஆகிடும். ஓகே மக்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம டைம் பாஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.